சரி இது பிடி. என்னது? பொடின்னு சொல்றேன்ல. நீ சொன்னதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்தானோ எனக்கு என்னமோ நான் எடுத்த முடிவு தான் சரின்னு படுது. அதனால என் மனசை நான் திடப்படுத்திக்கிட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய போறேன். இதுல இருக்கிறது உங்க அக்கா மாமாவோட டிவோர்ஸ் நோட்டீஸ். ஆட்டோ. என்னம்மா? அண்ணே, ஆட்டோ ஸ்டாப் பண்ணுங்களே. சரிம்மா. அண்ணே சாரிண்ணே, நீங்க போங்க. லூசு, இப்படியா ஏமாத்துவ? நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? என் அக்காவோட வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சேன். சரி, இப்ப மட்டும் சார் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? சரி போனா போது. நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, உதவின்னு வேற கேட்டா ஹெல்ப் பண்ணுவோன்னு முடிவு பண்ண. தேங்க்ஸ் வெங்கட், ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவிய நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியே சாகுற வரைக்கும் உனக்கு நன்றி சொல்லும். இரு இரு இரு, ஹெல்ப் பண்றது தானே சொன்ன, அதுக்குள்ள சாகுற வரைக்கும் நன்றி அப்படி இப்படின்னு சொல்ற. இப்பதானே முடிவு பண்ணிருக்கேன். இன்னும் ஐடியா பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், அது கரெக்டா நடக்கணும். இப்படி பல ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாதா உங்க அக்காவும் மாமாவும் ஒண்ணு சேர முடியும். வெங்கட், நீ ஒத்துக்கிட்டல, அது போதும் எனக்கு. நீ கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட வாழ்க்கையிலேயே நான் சக்சஸ் பண்ணிடுவேன்னு சொன்ன முதல் நீதான். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அடுத்து என்ன பண்றது? யோசிப்போம். உங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காமையா போயிடும். அம்மாடி, சூப்பரா நடிக்கிறமா. உண்மையாவே கத்தி குத்து வாங்கினவ கூட இப்படி நடிக்க மாட்டா. நீ மட்டும் என்னவா நல்லா வெளுத்து வாங்குற. இதுதான் சாக்குன்னு அந்த சக்தியும் மீனாட்சியும் நல்லா கழுவி கழுவி ஊத்துற. அட, அதுங்களுக்கு இதெல்லாம் பத்தாதுமா. இன்னும் ஏதாவது பெருசா செய்யணும். அதுங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மொத்தத்துல இந்த வீட்டை விட்டே ஓடணுமா. அவளுங்களா ஓடுவாளுங்கம்மா. அப்படி இல்லைனாலும் நான் அவளுங்கள ஓட வைப்பேன். ஏமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் அந்த சக்தியையும் சிவாவையும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சுட்டோம். ஆனா இங்க என்ன பண்ண போறோம்? ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட போதுமா, அந்த சக்தி பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. அம்மாடி, இந்த சிவாவுக்கு சக்தி மேல லவ் இருக்குன்னு சின்னதா ஒரு சிம்டம்ஸ் அந்த சக்திக்கு தெரிஞ்சாலே போதும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். ஏதாவது செஞ்சு சிவா சக்திய பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் தனியா சந்திச்சிடவே கூடாது. இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே சிவாவையும் சக்தியும் நாம உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அம்மாடி, நீ எதை செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கே செஞ்சுடு. இல்லைன்னா அவ்வளவுதான், எப்ப எது நடக்கும்னு சொல்லவே முடியாதுமா. அத்தை, பாட்டி. அம்மாடி அம்மாடி, நான் கதவை திறக்கிறேன், நீ போய் உட்காரு. பாட்டி, போடாமா உட்காரு. அம்மாடி அம்மாடி, உடம்பு முடியாத மாதிரி கரெக்டா உட்காருமா. உடம்பு முடியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ. அத்தை. என்ன சாப்பாடு பாட்டி. சரி வா. ஆமா, என்ன இது? சாப்பாடு பாட்டி. அது தெரியுது.
என்னென்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க? ஆ, சாதம், சாம்பார், ரசம், கீரை, பொரியல், சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாட்டி. ஐயோ, இதத்தான் தினமும் செஞ்சு போடுறியே, இன்னைக்கும் அதே தானா? பாட்டி இது உடம்புக்கு நல்லது பாட்டி. என்ன உடம்புக்கு நல்லதோ. ஆமா, அது என்ன ஆட்டுக்கால் சூப்பா? இல்ல, இது அம்மான் பச்சரிசி இலை சூப்பு. காரம் கம்மியா தான் போட்டு பண்ணிருக்கேன் பாட்டி. இது வயித்துல இருக்கிற பொண்ணெல்லாம் ஆத்திரும் பாட்டி. காயா இருந்தா தானே ஆடுறதுக்கு. என்ன பாட்டி? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணுக்கு வாய்க்கு ருசியா வேற ஏதாவது செஞ்சு எடுத்துருவா போ. அப்படிலாம் பண்ணக்கூடாது பாட்டி. சொன்னா கேளுங்க பாட்டி. கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் வயிறெல்லாம் எரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் சொன்னதை நீ செய் போ. பாட்டி, என்ன பிரச்சனை? ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. அது ஒண்ணு இல்ல சிவா, மீனாட்சி கொண்டு வந்த சமையல் நல்லா இல்ல, அதான் சொல்லிட்டு இருந்தேன். பாட்டி ஏன் போய் சொல்ற? அண்ணே, மீனாட்சி கீரை சூப்புன்னு உடம்புக்கு நல்லதா தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஆனா பாட்டி தான் வேற ஏதாவது நல்லதா டேஸ்டா கொண்டு வான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நீயே கேளுன்னு. பாட்டி, உங்க வேலையை திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு அம்மா உடம்பு சரியாகணும்னு அக்கறை இருக்கா இல்லையா? சிவா, அம்மாவை எதுவும் திட்டாதப்பா. நான் தான் காரமா ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, காயம் ஆறுற வரைக்குமாவது கொஞ்சம் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்கம்மா. சரிப்பா, குடு மீனாட்சி. கொடுங்க மீனாட்சி. ஆமா, சக்தி எங்கப்பா? அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. மீனாட்சி, நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சூப்பர்ப்பா. சிவா, நீயும் சக்தியும் கொஞ்ச நாளைக்கு வேற வேற ரூம்ல படுத்துக்கோங்கப்பா. ஏமா ரெண்டு பேரையும் வேற வேற ரூம்ல படுக்க ஏ சொல்ற? தாரணி, நீ எதுக்கு காரணம்லாம் கேட்டுட்டு இருக்க? பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். குறுக்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. தாரணி, மீனாட்சி தனியா படுத்திருப்பா. அதுக்காக தாம்மா சக்தியை போய் கூட படுத்துக்க சொல்றேன். அதுவும் சுந்தர் வர வரைக்கும் தான். அம்மா, மீனாட்சி தனியா படுக்கிறான், அதுக்கு துணைக்கு படுக்கணும், அவ்வளவுதானே? நான் படுத்துக்கிறேம்மா. இவ வேற நேரம் காலம் தெரியாம இம்சை பண்ணிட்டு இருக்கா. தாரணி, நீ முழுகாம இருக்க. நீ ஃப்ரீயா படுக்கணும். அதுக்காக தான் உனக்கு தனி ரூம் கொடுத்துருக்கோம். புரியுதா? அம்மா, சுந்தர் என்ன வர வரைக்கும் தானேம்மா, நானே படுத்துக்கிறேம்மா. ஒரு வாரம் படுக்கிறதுனால ஒன்னும் ஆகாதுமா. தாரணி, அம்மா, நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மா. ஏய் தாரணி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, ஒரு வாரம் தானே. சக்தி மீனாட்சி ரூம்ல படுத்துக்கிட்டோம். நீ போய் உன் ரூம்ல படுத்துக்கோ. புரியுதா?
எம்மாடி சூப்பர்மா. கரெக்டான நேரத்துல இந்த சிவா பையில சீட்டி விட்டுட்டேன். அவன் சீறி பாஞ்சிட்டான். மாமா மாமா ஐ லவ் யூ. ஆனா எப்போ உங்க கையால என் கழுத்துல தாலி ஏறிச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிச்சயம் ஒரு நாள் என் காதல புரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு என்னையும் நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க மாமா. நான் சாகிறதுக்கு முன்ன உங்க வாயால ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொல்றத நான் கேட்கணும் மாமா. நான் செத்தாலும் என்னால இன்னொரு வாழ்க்கை வாழ முடியாது. நான் வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்தா அது உங்க கூட மட்டும்தான் மாமா. இந்த பொம்மை எவ்வளோ அழகா சக்தி சக்தின்னு என் பேரை சொல்லுது. அதுக்கு பதிலா சக்தி ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா. 10 நிமிஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தான் என் வாழ்க்கை, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லு மாமா. அதுதான் விதி. ஏன் மாமா உங்க மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்னு இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா மாமா? I love you மாமா. I love you. I love you so much மாமா. சக்தி இந்தா குடி. சக்தி பால் தான். எதுக்குக்கா? நீ சாப்பிடு. இல்லக்கா வேண்டாம். சொன்னா கேளு சக்தி. இந்தா பால் சாப்பிடு. வேண்டாங்க்கா. சொன்னா கேளு சக்தி. இங்க பாரு, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் பாலாவது குடி சக்தி. ப்ளீஸ்க்கா வேண்டாங்க்கா. சக்தி நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? ம்.
சக்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. அப்ப வந்து படுக்க வேண்டியதானே? நான் படுத்துக்கிறேன், நீ படுத்து தூங்குக்கா. காலையில நீ தான் சீக்கிரம் எந்திரிக்கணும். ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சா உடம்பு கெட்டுடும். நீ படுத்துக்கோ. என்னக்கா? நான் வயசுல தான் உன்னை விட மூத்தவ சக்தி. ஆனா மத்தபடி நீ தான் என்னை விட பெரியவ மாதிரி நடந்துக்கிற. அக்கறை காட்டுறதுல இருந்து அன்பு செலுத்துற வரைக்கும் நீ தான் என்னை விட பெரியவ மாதிரி நடந்துக்கிற. நீ இல்லைன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமாவே இருந்திருக்க முடியாது. ஏன் நான் உயிரோட இருந்திருப்ப நானே சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்தது. உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல சக்தி. அக்கா, இப்ப எதுக்குக்கா இத பத்திலாம் பேசிட்டு இருக்க? நான் யாருக்காக இதெல்லாம் செஞ்சேன்? உனக்காக தானே? ஏன் அக்காவுக்காக தானே? சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை அம்மா ஸ்தானத்துல தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டேனாக்கா? இல்ல சக்தி, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ... அக்கா ப்ளீஸ்க்கா, வாழ்க்கையை தியாகம் பண்ண அது இதுன்னெலாம் சொல்லாதக்கா. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களா? வாழ்க்கைன்னு அமைஞ்ச பிறகு அவங்க பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லக்கா. என்னதான் அவரை பிடிச்சி பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆள் நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சிருந்தா கூட அமைஞ்சிருக்காதுக்கா. அவர் அவ்வளோ நல்லவர்க்கா. நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பத்தி தப்பா புரிஞ்சிருந்தேன். என் கழுத்துல சுந்தர் தாலி கட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அடுத்து எங்களுக்காக சிவா உன் கழுத்துல தாலி கட்டும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சக்தி. ஆனா அவர் உன் கூட சந்தோஷமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. சக்தி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுக்கா. நீ ஏன் அத்தைய கத்தியால குத்தனன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்ற சக்தி, அவங்க என்னதான் நம்மள தொந்தரவு பண்ணாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நாள் ஆக ஆக அவங்க மனசு மாறிடும். எங்க பாரு சக்தி, சிவாக்கு அவங்க அம்மா தான் உயிர். அவங்க அம்மா சொல்றதுதான் வேத வாக்கா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் அம்மாக்கு ஒண்ணுனாலே ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. நீ இந்த மாதிரி பண்ணதுனால அவர் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியுது சக்தி. சக்தி, எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுவியா? எந்த காரணத்தை கொண்டும் அத்தை கிட்ட மட்டும் நீ வம்புக்கு போகாத.